ஹலோ வணக்கம். இந்த பட்டுக்கோட்டை பக்கத்தில் மதுகுர் என்ற கிராமத்தில் இந்த வினோத்குமாரை பற்றி தாங்க பேச போகிறோம். இந்த வினோத்குமார் நாய் இருக்கானே, நாய் பரதேசி நாய், அவன் பாருங்கள் 3 குழந்தைங்க, பிஞ்சி குழந்தைங்கள கழுத்தறுத்து கொண்டிருக்கான் பாருங்க. அவன்லாம் மனுஷனா? பெத்த குழந்தைங்கள அதாவது பகோடாவில் விஷத்தை கொடுத்து கழுத்தறுத்து கொண்டு இருக்கான். அவன்லாம் உயிரோடே இருக்கக்கூடாது, அவன்லாம் மனுஷனே கிடையாது. தன்னுடைய மனைவி இன்னொருத்தனோட போனதுக்காக வேண்டி தான் பெற்ற 3 குழந்தைங்களையும், அது 2 பெண் குழந்தையா ஒரு ஆண் குழந்தையாட்ட இருக்குது, 3 குழந்தையுமே கழுத்தறுத்து கொண்டிருக்கான். அப்படி மனைவி வரலையே, இவன் 3 குழந்தைய விட்டுட்டு இவன் தற்கொலை பண்ணிட்டு போயிருக்கணும், உயிரை மாச்சிக்கிட்டு போயிருக்கணும். 3 குழந்தைகளை மட்டும் கொண்டிருக்கான். அப்போது இவன் திட்டமிட்டு தான் அந்த செயலை பண்ணியிருக்கான், வேணுக்குன்னு தான் பண்ணியிருக்கான். மனவேதனையில் பண்ணல, அவன் திட்டமிட்டு தான் பண்ணியிருக்கான். இவனுக்கு தக்க நடவடிக்கையும் தண்டனையும் சீக்கிரமாக கொடுக்கணும். 2வது, அந்த குழந்தைங்க இல்லாமல் எவ்வளோ பேர் மக்கள் தவிக்கிறாங்க. அதாவது லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் செலவு பண்ணியும் குழந்தை வரம் கிடைக்காம எல்லா கோயில்லையும் போய் வேண்டிக்கிறாங்க குழந்தை வரம் வேணும்னு. பல கோடி பல லட்சாதிபதியாக இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் குழந்தை இல்லை. இந்த மாதிரி ஒரு பரதேசி பையன்கிட்ட போய் இந்த குழந்தைங்கள்லாம் பிறந்து இந்த மாதிரி இந்த குழந்தைங்கள சாவடிச்சிட்டான். இப்போ இவன் ஆசிரமத்தில் விட்டுருக்கலாம். அதாவது இவனால் வளர்க்க முடியலையா, மனைவி வரலையா, தனியாக இருந்து வளர்க்க முடியலன்னா ஒரு ஆசிரமத்தில் கொண்டு விட்டுருக்கலாம். அப்போது குழந்தைகள் காப்பாங்க எவ்வளோ இருக்குது, அவங்க பார்த்துக்குவாங்க. இல்லை அப்படின்னா இவன் சொந்த பந்தங்கள் எத்தனை பேர் இருக்காங்க, அவங்ககிட்ட ஒரு குழந்தைய கொண்டு விட்டுருந்தா கூட அது வளர்ந்து நாளைக்கு வந்திருக்கும். 2வது, இவனும் மனைவி போன மாதிரி இந்த குழந்தைங்க அனாதையை விட்டுறது போயிருந்தா கூட கவர்மெண்ட் தத்தெடுத்து வளர்த்துருக்கும். ஒன்றுத்துக்கும் புண்ணியம் இல்லாமல் இந்த 3 குழந்தைங்களும் கழுத்தறுத்து கொண்டுட்டான். அவன் திட்டமிட்டு பண்ண மாதிரி தான் தெரியுது. 2வது என்னன்னு கேட்டிங்கன்னா, மனைவிக்கு கொஞ்சம் காலங்கள் கொடுத்துருக்கலாம், அவன் அவகாசம் கொடுத்துருக்கலாம். இப்போ வரலன்னாலும் கூட இன்னும் ஒரு 2 வருஷம் கழிச்சோ 1 வருஷம் கழிச்சோ பிள்ளைங்க ஞாபகம் கண்டிப்பாக வரும். அந்த பிள்ளை பருவம் அடையும் போது தாய்க்கு தெரிய போகும். இன்னும் 1 வருஷத்துலேயோ 2 வருஷத்துல அந்த பிள்ளை பருவம் அடைஞ்ச காலங்களில் தாய் தான் குழந்தை தேடி வரதான் போகிறாங்க. எவ்வளோ காலத்துக்கு கள்ள புருஷனோடையோ அவங்க விருப்பத்துக்கோ வாழ்ந்துட முடியும். இவன் அதாவது எப்படி சொல்கிறது, இவனை சொல்கிறதுக்கு ஒன்றும் என்னால் முடியல. இந்த மாதிரி பிஞ்சு குழந்தைங்கள 3 குழந்தைங்களையுமே அப்படியே உயிரோடு கொண்டு இருக்கான். அந்த குழந்தைங்க எவ்வளோ கதறிருக்கும். இவன் பார்த்துக்கிட்டே கொண்டிருக்கான் பெற்ற குழந்தைங்களன்னும் போது இவன் எங்கே இருந்தாலுமே உயிரோடு இருக்கக்கூடாதுங்க. உண்மையிலேயே இவன்லாம் பொதுமக்கள்